நம்ம இந்த வீடியோ பிக் பாஸ் சீசன் 8 டே 71 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 71 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயமா விஜய் விஷாலுடைய கேப்டன்ஷிப் அப்படின்றது இந்த 11th வீக்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 11th வீக், அதாவது இந்த 10 வீக் இருக்கு இல்லையா, 10வது வாரம் வரைக்குமே வந்துட்டு விஜய் விஷால் மேலே வைக்கப்பட்ட ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு என்டர்டெய்னராக மட்டும் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த வீட்டில் வந்துட்டு சீரியஸ்னஸாக இருக்க மாட்டாரு, அவர் வந்துட்டு எதையுமே விளாட மாட்டாரு. எதா இருந்தாலுமே தன்னுடைய ஃபன்னி கவுண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலயமா போகிற போக்கில் அவர் பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்றத அவர் மேலே வைக்கப்பட்ட ரொம்ப பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று தர்ஷி வீடியோவே வந்துட்டு பேசியிருந்த போது சொல்லியிருந்தோம். ஸோ தர்ஷி அண்ட் விஷால் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்றது 2 பேருடைய கேம் அப்படின்றதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு அது ஒரு மாதிரி அட்டாக் பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய அவுட்புட்டாக தான் வந்து பார்த்தோம்னா தர்ஷி இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியவே போயிருந்தாங்க. ஸோ விஜய் விஷால் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷால் கேப்டன் ஆயிருக்காரு. பட் அதில் ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணது ராணவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முத்துக்குமரன், ஜாக்லின், விஜய் விஷால் அப்படின்னு சொல்லி வரும்போது ஃபர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா ராணவ் விஜய் விஷாலுக்காக தான் நிற்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் கூட அதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்காக நிற்கிறேன், ஜாக்குக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு ஃபைனலில் உடைச்சது இருக்கு இல்லையா. எனிவேஸ் அந்த டாஸ்கே வந்துட்டு அப்படிதான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு ராணவ் பிளே பண்ண விதம் அப்படின்றது விஜய் விஷாலை இந்த வாரத்துக்கான கேப்டனாக மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2வது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய் விஷால் கேப்டன்லாம் ஆகிட்டார், இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் மந்திரி தான் வந்துட்டு எப்பயுமே அகேன்ஸ்டான பாயிண்ட்ஸ் அப்படின்றத அதிகமாக எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வெளியில் பிக் பாஸை பார்க்கக்கூடியவங்க கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விதமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை வந்துட்டு பேசினாங்க அப்படின்னா அது எப்படி வெளியே போய் சேரும் அப்படின்றதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது எப்படி வெளியே ப்ரொடெக்ட் ஆகும் அப்படின்றதா இருந்தாலும் சரி, அது மஞ்சரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரியை பக்கத்திலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி யோசிச்சு விஜய் விஷால் மஞ்சரியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வைஸ் கேப்டன் மாதிரி வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பட் அந்த இடத்துல மஞ்சரி எடுத்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஏன்னா மஞ்சரி தனக்கு அகேன்ஸ்டாக எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் விஜய் விஷால் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பட் அதே ஒரு காரணமாக சொல்லி நான் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி அந்த கால்லேருந்து விலகினது அப்படின்றது அவங்களுடைய கேமை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அப்படின்றத காட்டியிருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு வைஸ் கேப்டனாக வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு இருக்கு இல்லையா, நீங்க பண்ணக்கூடிய தப்புக்கு அகைன்ஸ்டா என்னால எதுவுமே கேட்க முடியாது, நீங்க எது சொன்னாலும் நான் சரி அப்படின்னு சொல்லி கேட்டு தான் போனோம், அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி விலகிருந்தாங்க. ஸோ 11th வீக்கை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொருத்தருடைய கேமும் வேற லெவல்ல யோசிச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 3வது விஷயம், இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள 3 கேங்கா இருந்தது 2 கேங்கா மாறி இருக்கு. ஒன்னு முத்து இருக்காரு இல்லையா, முத்து தலைமையிலையும், இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷால் அவருடைய கேங் அப்படின்னு சொல்லியும் ஸ்பிளிட் ஆயிருக்காங்க. ஸோ முத்து, மஞ்சரி, தீபக், இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ரயான் இருக்கார் இல்லையா, ரயான், ஜாக்லின், இவங்க எல்லாரும் ஒரு டீமாகவும், அந்த பக்கத்தில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அருண், விஷால், ராணவ், இவங்க ரஞ்சித் இருக்கார் இல்லையா, ரஞ்சித், ஜெஃப்ரி, இவங்க எல்லாம் ஒரு டீம் அப்படின்ற மாதிரியும் ஃபார்ம் ஆயிருக்காங்க. நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் இருக்காங்க இல்லையா, இத்தனை வாரம் வந்துட்டு ஜாக் கூட இந்த சவுண்டு நேற்று வந்துட்டு ஜாக்குக்கு அகேன்ஸ்டாக மாறி இருக்க ஒரு ஸ்டாண்ட் அப்படின்றத எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றத அவங்க மனசில் பட்டதை சொல்லிடுவாங்க. அதுலேயும் நாமினேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஏதேதோ ஒரு ரீசன் அப்படின்றத சொல்லி ஒரு குத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்துட்டு ஒருத்தர் ஒரு குறை சொல்கிறோம், ஒருத்தர் போயிட்டு நாமினேட் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வேலிடான ரீசன் அப்படின்றது தரணும். ஏன்னா அந்த கேம்ல வந்துட்டு அவங்க தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு விஷயத்தையே வந்துட்டு பண்றோம். ஸோ அப்படி சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலிடான ரீசன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். பட் சவுண்டை பொறுத்த வரைக்குமே அவங்க நாமினேஷன் எல்லாம் குத்திடுவாங்க. அதர் கண்டஸ்டன்ட் போயிட்டு எதுக்காக அப்படி சொன்னீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன், இதுல என்ன இருக்கு, நான் வந்துட்டு என்ன சொல்ல முடியும், நாமினேட்லாம் பண்ணா புரிஞ்சுக்கங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இதே விஷயத்த வந்துட்டு சவுண்டுக்கு யாராவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தனியா போயிட்டு யார்ட்டையாவது புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு ராணுவம் நாமினேட் பண்றான் அப்படின்னா அவனை இந்த நாமினேட் பண்றதுக்கு ரீசனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம சவுண்ட் இருக்காங்க இல்லையா, சவுண்ட் ஒருத்தரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த நாமினேட் பண்ணப்படக்கூடியவங்க வந்துட்டு சவுண்டை புரிஞ்சுக்கணும். ஓகே சவுண்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் இதுக்காக தான் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஜாக் இருக்காங்க இல்லையா, ஜாக்கை நேற்று நாமினேட் பண்ணது அப்படின்றது ஜாக்லினை வந்துட்டு ரொம்பவே பிரேக் டவுன் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேறு ரீசன்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தால் பரவாயில்ல. பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, கூடையே சுற்றிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு ரீசனாக சொல்லி பண்ணுறது அப்படின்றது சவுண்டு பண்ண விஷயம் அப்படின்றது அவங்க ரொம்ப பிரேக் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வேறு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டராக பார்க்குறேன், இல்லைனா ஜாக் இந்த கேமில் வந்து அது என்னுடைய கேம் பிளே அப்படின்றத வந்துட்டு பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கூட அது அக்செப்டபுளாக இருந்திருக்கும். பட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் ஜாக்லின் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி மிரட்டுறாங்க மீன்ஸ் ஒரு மாதிரி
மேனிப்புலேட்டிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொன்னது அவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த நாமினேஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரியும் சவுண்டை போட்டு தாக்கின விதம் அப்படின்றது வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா கோவா கேங் அப்படின்னு சொல்லி ஒன்றா இருந்த எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மாற்றி நாமினேட் ஜோனுக்குள்ளே போட்டது இருக்கு இல்லையா. ஏன்னா லாஸ்ட் வீக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி அந்த கோவா கேங்லேருந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா ரயான் அண்ட் சவுண்டு இவங்களை தான் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு சொன்ன காரணமும் வேலிடாக இருந்துச்சு. டைரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகுது. அதை இன்னும் சௌந்தர்யா மாற்றிக்காததுனால நான் வந்து அவங்க நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா, அது ஜெஃப்ரினுடைய கேம் அந்த புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் பிளே அப்படின்றத ஆடி சூப்பராக வந்துட்டு தன்னை ஒரு பிளேயர் அப்படின்றத ஜெஃப்ரி நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அவருடைய கேம் இருக்கு இல்லையா, அந்த கேமை முழுசாக ஆட ஆரம்பிக்கல. அவருக்கு இன்னும் ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது கண்டஸ்டன்ஸ் மத்தியில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் யாருமே வந்துட்டு முழுசாக பார்த்துட்டு ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரி ஒரு டஃப் ஃபைட்டராக பார்க்கவே கிடையாது. ஜெஃப்ரிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து அப்படியே தான் கூடயே வச்சுக்கணும், அது வந்துட்டு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஓட்ஸை வாங்குறதுக்காகவா, இல்லை அவர்கிட்ட வந்துட்டு தாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நல்லவனாக காட்டி மக்கள்கிட்ட நாங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு காட்டிக்கவா அப்படின்லாம் சரியில்லை. பட் ஜெஃப்ரியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லப்புள்ள மாதிரியே ஹேண்டில் பண்ணி அவரை வந்துட்டு விளையாட விடாத ஒரு ஜோனுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அதெல்லாம் உடச்சி எப்போ ஜெஃப்ரி வெளியே வந்து விளையாட போகிறாரு அப்படின்றது எனக்கு தெரில. மூணாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த கிராசரி டாஸ்க் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிஸ்கட் டாஸ்க் அப்படின்றத வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதையுமே வந்துட்டு எல்லாம் நீட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணி அந்தந்த கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்ஸ் அப்படின்றத போட்டிருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் பேர் வின் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிஸ்கட்ஸ் இருக்கு இல்லையா அதை கோட்டை விட்டுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலாக 4000 பாயிண்ட்ஸ் அப்படின்றத அந்த கிராசரி டாஸ்க் இருக்கு இல்லையா அதுக்கான விஷயமா வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்குள்ள தான் இந்த வாரத்தில் மக்கள் அவங்களுக்கான அந்த கிராசரிஸ் அப்படின்றதையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை தாண்டி விஜய் விஷாலுடைய கேப்டன்சி அப்படின்றது ஃபர்ஸ்ட் நாள் ஸ்மூத்தாக போனாலும் இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஜாக் வந்துட்டு எனக்கு முத்துக்குமரனா விஜய் விஷாலா கேப்டன் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தா எனக்கு முத்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ இனி விஜய் விஷால் இந்த வீட்டை வந்துட்டு கேப்டன்ஷிப் இருக்கு இல்லையா அதில் எப்படி கொண்டு போகிறாரு, அதுக்கு அகைன்ஸ்ட் கேங்காக இருக்கக்கூடிய முத்து கேங் இருக்காங்க இல்லையா என்னென்ன மாதிரியான குடைச்சல் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் விஜய் விஷால் கேப்டன் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 72 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.